ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சன்னா மசாலா. இது வந்து சப்பாத்தி, பூரிக்கெல்லாம் சூப்பரா இருக்கும். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு கடாய் எடுத்துட்டு, கடாய் லைட்டா ஹீட் ஆனதுக்கு அப்புறமா ஆயில் போட்டுக்கோங்க. ஒரு 4 டீஸ்பூன் போல. ஆயில் ஹீட் ஆனதுக்கு அப்புறமா கடுகு போட்டு, கடுகு பொரிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஹோல் கரம் மசாலா ஆட் பண்ண போறோம். என்னன்னா பட்டை 2 துண்டு, 2 கிராம்பு, ஒரு பிரிஞ்சி லீஃப் இவ்வளோதான். இத வந்து நல்லா எண்ணெயில பொரிஞ்சதுக்கு அப்புறமா, இது கூட ஒரு பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கோங்க. உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க மிளகாய் வந்து. இது ஒரு டைம் நல்லா எண்ணெயில மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, இது கூட நம்ம வந்து வெங்காயம் ஆட் பண்ண போறோம். வெங்காயம் வந்து நான் சின்ன வெங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நீங்க பெரிய வெங்காயம் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம் ஆட் பண்ணீங்கன்னா கரெக்ட்டா இருக்கும். வெங்காயம் ஆட் பண்ணிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா, இது கூட நம்ம வந்து 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்க போறோம். ஆட் பண்ணிட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க லோ ஃப்ளேம்ல வச்சு. இஞ்சி பூண்டு நல்லா வதங்குனதுக்கு அப்புறமா நான் தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க. 2 தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். இத ஆட் பண்ணிட்டு நல்லா சாஃப்ட் ஆகுற வரைக்கும் வதக்கி விட்டுக்கணும். தக்காளி இந்த அளவுக்கு சாஃப்ட் ஆனதுக்கு அப்புறமா நம்ம வந்து மசாலா ஆட் பண்ணிக்கணும். இது கூட நம்ம வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கொத்தமல்லி தூள் இதெல்லாம் ஆட் பண்ண போறோம். மஞ்சத்தூள் 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இது வந்து உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். மல்லித்தூள் வந்து 1 1/2 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு இது வந்து நல்லா அந்த ஸ்மெல் போற வரைக்கும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. ஒரு 10 செகண்ட்ஸ் போல. இதுக்கப்புறமா லைட்டா தண்ணி ஊத்திட்டு இந்த மசாலாலாம் நல்லா வதங்குற மாதிரி நீங்க வதக்கி விட்டுக்கணும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு லைட்டா கொதிச்சதுக்கு அப்புறமா நீங்க வந்து இந்த சன்னா வேக வச்சிருக்கோம் இல்லையா ஊற வச்சு, அந்த வேக வச்ச தண்ணிய வந்து இதில ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிட்டு நல்லா கொதிச்சதுக்கு அப்புறமா இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இத ஒரு டைம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நம்ம வேக வச்சிருக்க கொண்டைக்கடலைய இதில ஆட் பண்ணிக்கணும். 3/4 வாசி ஆட் பண்ணிட்டு 1/4 வாசி கொண்டைக்கடலைய வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அத வந்து இந்த மாரி மேஷ் பண்ணி சேர்த்துக்கணும். இல்லன்னா நீங்க மிக்ஸி ஜார்ல அரைச்சு கூட சேர்த்துக்கலாம். இது சேர்த்தீங்கன்னா வந்து குழம்பு நல்லா திக்காகும். அதுக்காக தான் இந்த மாரி சேர்க்கிறோம். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு, நல்லா கொதிக்க வச்சீங்கன்னா அவ்வளோதான். ரொம்ப டேஸ்டியான சன்னா மசாலா ரெடி. நான்வெஜ் மாரியே இருக்கும் இதோட டேஸ்ட்டு. இது வந்து சப்பாத்தி, பூரி இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. இதே மாரி நெறைய ரெசிபீஸ் பார்க்க மறக்காம நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க.